ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃப்ரைடே எபிசோட், இந்த வாரத்தோட கடைசி எபிசோட் கொஞ்சம் ஹாப்பியாக தான் என் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் 8 மினிட்ஸ் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஸோ அந்த 8 மினிட்ஸும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஒரு கான்வர்சேஷன். வீக்காவோட கான்வர்சேஷன்னாலே, அதாவது வீக்கா ஸ்க்ரீனில் இருந்தாலே நமக்கு வந்து அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து பக்கத்தில் எல்லாட்டையும் ஒரு பக்கத்தில் இந்த ஃபீலை கொடுத்தாங்க வீடியோ கால் மூலிமா. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பக்கத்தில் இல்லாமலே காவேரி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து விஜய் சொன்னுவார். அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக வந்து வெண்ணிலாவோட மாமா இவ்வளோ நல்லவராக இருப்பார் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இப்போ நல்லவராக தான் இருக்கார். இன் ஃப்யூச்சர் நம்ம வந்து பேசுவோம் அதை பற்றி. பட் இன்றைக்கி எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கிளியர் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து நேற்றுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன், ஐயோ ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்ம இபி ப்ரோ வந்து ரெட் கலர் ஸ்கூட்டி தான் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஜயோட காரும் அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ரெட் கலர் ஸ்கூட்டியும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, நீ இன்றி நானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படின்னு நான் இது இப்படி அப்டேட் கொடுத்துருந்தேன், எதுக்கு ஒயிட் கலர் ஸ்கூட்டி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒயிட் கலர் ஸ்கூட்டி யாருதுனே தெரியல, அது நமக்கு எதுவுமே வந்து காமிக்கவே இல்லை, அதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. பட் ஆனால் கூடிய சீக்கிரமே செகண்ட் ஹேண்டில் ஸ்கூட்டி வாங்க போகிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்ககிட்ட ஒரு ஸ்கூட்டி இருக்கு போல், அதை செகண்ட் ஹேண்டில் வாங்குறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூட்டி தான் எனக்கு தெரிஞ்சு ரெட் கலர் ஸ்கூட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு குழப்பம் முடிஞ்சிருச்சு. கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸோ நிறைய பேர் அந்த டவுட்டில் இருந்தோம். ஏன்னா வந்து அந்த அப்டேட் கொடுத்துட்டு அப்புறம் ஏன்னா ஒயிட் கலர் ஸ்கூட்டி வச்சிருக்காங்களே அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு நேற்றுக்கு எபிசோட் பார்க்கும்போது. பட் அதுக்கான ஒரு ஆன்சராக வந்து இன்றைக்கி எபிசோட் நமக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்ம குமரன் சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் புதுசாகவே வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் தம்பி, குழந்தெல்லாம் பிறக்க போதில்லை, நிறைய செலவெல்லாம் ஆகும், நீங்கள் அதை பார்த்துக்குங்க, செகண்ட் ஹேண்ட்லேயே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீன்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம காவேரி போயிட்டு அந்த எக்ஸ்போக்காக வந்து பேச போயிருப்பாங்க இல்லையா. பட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எக்ஸிபிஷனில். நிவின் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லியிருந்தாரு, நம்ம மினிஸ்டரோட பையனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன். பட் அவங்க நமக்கு தரமாட்டாங்க மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் அங்கே நிவின் அண்ட் யமுனா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே காமிச்சாங்க. எப்போ நிவினை இவ்வளோ நல்லவனாக காமிச்சிருக்கீங்களா, ஒரு கேரக்டரை ஏன்ப்பா இவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் இப்போ நேரவே சொல்லிட்டாங்க, நீ வந்து ஒன்னால தான் நான் வந்து ஒரு எனக்கு அவ்வளோ கேள்விப்படுத்தி பேசினால தான் வந்து அந்த விஷயத்தை நான் சொல்ல போனேன். நீ ஒன்னால தான் உங்கள் அக்காவோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக இருக்குங்கிறது நீ ஃபீல் பண்ணவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால தான் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டீசெண்டாக சொல்லி முடிச்சிட்டாரு. சரி என்ன சந்தேகப்படுத்த விடு, உங்கள் அக்கா அவளையே நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பார். அதெல்லாம் அப்படி பேசி அவங்களுக்கு அறிவுரை நினைக்கிறீங்க, கண்டிப்பாக திருப்பி அதே தான் கேட்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டைலாக்ஸ், நிவினோட டைலாக்ஸுமே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடில். போயிட்டு காவேரி ஏதாச்சும் பேசினேன், ஏதாச்சும் அசிங்கப்பட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு, உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அழகாக வந்து முடிச்சிருப்பாங்க. இன்னும் வந்து கோமான மாதிரி தான் இருக்கு யமுனா பார்க்கும்போது. அதுக்கப்புறம் மாமா கிட்ட போய் பேசுகிறாங்க, ரொம்பவே நல்லவராக இருக்காரு பார்க்கறதுக்கு, சொன்ன எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு. சரிப்பா என்னோட பொண்ணை நான் வந்து என்னோட மருமக அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நைட் 2 பேரும் விஜயும் அவங்களும் கிளம்பிடுவாங்க. ஸோ நான் மண்டே எபிசோடில் இந்த அவங்க வந்து சென்னை வந்துடுவாங்க. அந்த சீன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, இந்த ஒரு மாமா கண்டுபிடிக்கிற சீன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ஹாப்பியான விஷயத்த உடனே பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்ட கால் பண்ணுறாரு. பொண்டாட்டியுமே செம்ம சந்தோஷமாக இருக்காங்க நம்ம காவேரி. ஆனால் அது வந்து விஜய் கிட்ட காமிக்காத மாதிரி அதை விஜய் கண்டுபிடிச்சிட்டு வர ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இன்றைக்கி அந்த அவங்களோட கான்வர்சேஷன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அட்வைஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.